மந்திர விளக்கும் கிராமத்தின் காலை ஒரு சிறிய அழகான கிராமம். பச்சை மலைகள், பொன் வயல்கள். குட்டி பையன் ஆரவ் விழிக்கிறான். அவனுக்கு சுருள் முடி, சிவப்பு சட்டை. பாட்டி சொல்கிறாள், இன்று தீப விழா. ஆனால் காட்டில் இருக்கும் மந்திர விளக்கு பல வருடமா ஏற்றப்படவில்லை. அதை ஏற்றாவிட்டால் நட்சத்திரங்கள் பிரகாசிக்காது. ஆரவ் சிரிக்கிறான். நான் கண்டுபிடிக்கிறேன். நண்பர்களைச் சந்திக்கிறான். மீரா மஞ்சள் உடை அணிந்த சிறுமி. 2 சுருள் சிகை. கபீர் நீல தொப்பி அணிந்த பையன். புல்லாங்குழல் வைத்திருக்கிறான். மிலோ ஆரவின் குட்டி நாய். ஆரவ் சொல்கிறான், மந்திர விளக்கை கண்டுபிடிப்போம். அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொள்கிறார்கள். மந்திரக்காடு. அவர்கள் காடுக்குள் செல்கிறார்கள். உயரமான மரங்கள், ஒளிரும் இலைகள், வண்ணத்து பூச்சிகள் பறக்கின்றன. தீப்பொறிகள் சிறிய விளக்குகள் போல ஒளிர்கின்றன. அப்போது பேசும் ஆந்தை தோன்றுகிறது. ஆந்தை சொல்கிறது, மந்திர விளக்கை ஏற்ற 3 பொக்கிஷங்கள் வேண்டும். வெள்ளி இலை, பொன் துளி, நட்சத்திரக்கல். வெள்ளி இலை ஒரு ஒளிரும் மரம். அதன் மேல் வெள்ளி இலை ஜொலிக்கிறது. சுற்றிலும் குரங்குகள். கபீர் புல்லாங்குழல் வாசிக்கிறான். குரங்குகள் குதித்து ஆடுகின்றன. அவர்கள் மகிழ்ச்சியுடன் வெள்ளி இலை கொடுக்கிறார்கள். பொன் துளி. அவர்கள் ஒரு ஒளிரும் நீர்வீழ்ச்சி அடைகிறார்கள். அதில் விழும் பொன் துளி பிரகாசிக்கிறது. பெரிய மீன் ஒன்று துள்ளுகிறது. மீரா சிரித்து உணவு கொடுக்கிறாள். மீன் மகிழ்ச்சியடைந்து பொன் துளி எடுக்க அனுமதிக்கிறது. நட்சத்திரக்கல் ஒரு கண்ணாடி போல ஒளிரும் குகை. அதன் உள்ளே நட்சத்திரக்கல் ஜொலிக்கிறது. குட்டி டிராகன் விழிக்கிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள். மிலோ நாய் முன் சென்று வாலாட்டுகிறது. டிராகன் சிரிக்கிறது. என்னா சந்தோஷப்படுத்தியதற்கு நன்றி. கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நட்சத்திரக் கல் எடுக்கிறார்கள். மந்திர விளக்கு காட்டின் நடுவே பெரிய விளக்கு. அது இருண்டும் பழையதும். ஆந்தை சொல்கிறது, பொக்கிஷங்களை இடுங்கள். ஆரவ் வெள்ளி இலை, மீரா பொன் துளி, கபீர் நட்சத்திரக்கல். விளக்கு திடீரென்று ஒளிர்கிறது. வண்ண ஒளி பரவுகிறது. காடு ஜொலிக்கிறது. வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. தீப விழா. கிராமத்தில் மக்கள் குதூகலமாக இருக்கிறார்கள். வீடுகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டுள்ளன. வானத்தில் பட்டாசுகள். பாட்டி சிரிக்கிறாள். ஆரவ் மற்றும் நண்பர்கள் வெளிச்சத்தை மீட்டனர். அனைவரும் நடனம் ஆடுகிறார்கள். முடிவு நட்சத்திரங்கள். கீழ்குழந்தைகள் உட்கார்கிறார்கள். மீரா சொல்கிறாள், நண்பர்கள் சேர்ந்திருந்தால் இருள் கூட வெளிச்சமாகும். விளக்கு ஒளிர்கிறது. கதை மகிழ்ச்சியுடன் முடிகிறது.